வளக்குளா பாய்ஸு, அஞ்சூட்டி பாய்ஸு. இது கல்லடு என்ஃபீல்டு மாம்ஸு. இது கெட்டாத அமைச்சு இது கெட்டாது எழுதுறதுக்கு. நான் தூக்குறேன் எழுதுறியா? அப்புறம் மலையை பாருங்கள். மூணாறுலேயே இந்த மலை தான் பெரிய மலை இருக்குதுலையே. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மலை தெரியும். இங்கே இந்த பக்கத்தில் நேராக போகிற மாதிரி தான் இருக்கும். போலீஸாக மாட்டாங்க. வீடியோ எடுத்துருக்க கவராக இருக்கா? My man, Ian feel 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 my man. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் என்ஃபீல்டு மாம்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் காலை வணக்கம்ங்க. காலைல குளிச்சுட்டு கிளம்பி வெக்கேட் பண்ண வந்துட்டோம். மூணாறு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா காலைல ஆலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். வந்தோடனே கேரளா போலீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 250 ரூபா போட்டு 500 கேட்டாங்க. ஹெல்மெட் இல்லைன்னு நாங்கள் காசுலேன்னு சொல்லிட்டு 250 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த முன்னாடி உள்ள வீடியோ தெரியாமல் எடுத்தது தான் அது. வீடியோ கிளிப் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்னா இப்போ சாப்பிட வந்து காலையில் யாரும் சாப்பிடல. இந்த இங்கே உள்ள சாப்பிட போயிட்டாங்க. அந்த மூணாறு போகிற வழி தான் நிற்கிறோம். மூணாறு தாண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறோம். இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம்னா மூணாறில் வந்து ஃபேமஸான கேப் ரோடு ஒன்று, அப்புறம் வந்து இந்த கிண்ணக்கரை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து தேவிக்குளம்னு ஒன்று இருக்குது, எஸ்டேட் ஒன்று இருக்குது. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னா. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் போகிற இடம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. யாரும் போகாத இடத்துக்கு தான் இன்றைக்கி போகலாம்னு இருக்கோம். பிளாக் கிடைக்குது, ஃபேஸில் பிளாக் கிடைக்குது. சரி, நான் போகிற வழியில் போயிட்டு நாங்கள் அடுத்து கேப் ரோடு தான் போகிறோம். கேப் ரோடு போய்ட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா கேப் ரோடு இப்போ நான் வெயில் டைமில் அது பளிச்சுன்னு தெரியும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குண்ணா. இது செகண்ட் டைம் வரை இவங்கலாம் ஃபஸ்ட் டைம் வராங்க. நான் போய்ட்டு காமிக்கிறேன். இது சாப்பிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கேப் ரோடுக்கு போய்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்போ கேப் ரோடு தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் மூணாறுலேயே புதுசாக டோல்கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது பேர் என்ன, எப்படிலாம் சொல்கிறது, அதை இன்னும் இது கண்டினியூ பண்ணல, சும்மா ரெடி பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த டோல்கேட்டு, புது டோல்கேட்டு. டோல்கேட்னா அந்த இதுதான் புது டோல்கேட்டு தான். மூணாறுலேருந்து தேனி போகிற ரோடு. மூணாறு மலையிலையும் எவ்வளோ பெரிய ரோடு போட்டுருக்காங்க. ஹைவே ரோடு பளிச்சுன்னு நம்ம கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாலாம் ரோடு எப்படி இருக்குன்னா மலை ஏரியா எப்படி போடுறாங்க ஹைவேவை. எவ்வளோ மாதிரி ஃபைன் போட்டாங்க 250 ரூபா. அதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. அதான் வச்சு எனக்கு ஃபைன் போட்டதை நீங்கள் சாப்பாடு அடிக்கிறேன் 3 ரூபாய்க்கு காலைல சாப்பாடு. அந்த மலைக்கு அந்த இடத்துல பின்னாடி ஒரு மலை, அதில் தான் கேப் ரோடு. நான் போய் அடிச்சு போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கேப் ரோடு வந்துட்டோம். இதுதான் நண்பா லோகேஸ்வரன் வீட்டுக்கு போகிற ரூட்டு. கீழே போகிறது, கீழே போய் போனால் லோகேஸ்வரன் வீடு தான். ஈவினிங் தான் இங்கே போகிறோம். இப்போ வந்து கேப் ரோடு இந்த கிண்ண வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்குறோம். இங்கே போயிட்டுருக்கோம். வெயில் டைம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது மழை பார்க்குறதுக்கே. தேயிலை தோட்டம் அந்த மலைக்கு. ஏன்னா போலீஸ் இங்கே வந்து எங்கேயும் நிற்கிறான்னு சொல்ல முடியாது, எங்கே வேணால் நிற்பாங்க. பில்லியனுக்கு பின்னாடி உள்ள ஹெல்மெட் இல்லைன்னா அதுக்கே பயணம். மழையை பாருங்க அப்படி இருக்கிறது.
டைமில் வந்தோன்னா அதுக்கு மேலேருந்து ஃபுல்லாக அருவியை கொட்டிகிட்டே இருக்கும். அது செம்மையாக இருக்கும். வெயில் டைம்னால அந்த அளவுக்கு பள்ளி மழை அழகாக தெரியுது. இந்த மேட்டில் ஏறி வரைக்குமே செத்து போயிட்டோம். இதாங்க கேப் ரோடு. மலையை பாருங்கள், மூணாறுலேயே இந்த மலை தான் பெரிய மலை இருக்குதுலேயே. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மலை தெரியும். இங்கே இந்த பக்கத்தில் நேராக போகிற மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய மலை. நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிங்க. ரீல்ஸில் பார்த்துட்டு பேரில் ஓடி எடுப்பாங்களா, எடுக்க ஆரம்பிங்க. உட்காந்துட்டேங்க இங்கே இந்த ரோட்டில் ஓடுங்களா? ரோட்டில் ஓடுறதுடா. இதான் அந்த கேப் ரோடு. இந்த இங்கே போகிற ரோடுலாம் தேனிக்கு போகிற ரோடு. இந்த வெளில போகுது அந்த ரோடு. எது இந்த ரோட்லையா? இங்கே எது பார்க்கும்போது ஃபுல் இதே பார்க்கலாம். இதுதான் தேவிக்கிறோம். நண்பா ஊர், நண்பா வீடு இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குல்ல, அதான் நண்பா வீடு அங்கே இருக்குது. இதுதான் தேவிக்குளம் எஸ்டேட். இந்த இதெல்லாம் என்ன மச்சி உட்காந்துட்டிய? டேய் இல்லை அங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கடா, அடைச்சிட்டாங்கடா. அந்த இடத்துல மண் இருக்கு பார்த்தியா? பாரு அங்கே இருக்கு பாரு. அங்கே போனால் கரெக்டாக இருக்கும். அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கீழே இறங்கியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரீல்ஸை பார்த்துவீங்களா, நாங்களும் உள்ளே இறங்கணும்னு இறங்கிட்டாங்க. இது வழியே இல்லை, நாங்களாம் ஒரு வழியை போட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த பாறை, அந்த பாறையில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனை ஒவ்வொரு பாய்ஸ் போட்டிருக்காங்க. டேய் அது அப்படின்னா போட்டிருக்காங்க பாடுறா. என்னென்ன பாய்ஸ் அது? மூணாறு பாய்ஸ்ன்னு போடுறான். அது என்னடா வளக்கோலாவா? என்ன பாய்ஸு? டிஸ்க்ளைமர் கைஸ். கொஞ்சம் வாங்க சரியா? என்ன இது ரொம்ப இறக்கத்தில் போயிட்டு இருக்கு. நாங்களே நடக்க முடியாது. மச்சி சாவி வண்டி எடுத்துட்டியாடா? சுப்ரமணி இல்லையா? டே சொல்லு, சொல்றா. அட கொய்யால டேய், உன்னை பாருங்க வண்டியிலே வண்டி சாவி சொல்லிட்டேன். மச்சி உங்க சாவி எதுக்கு? டேய் வண்டியில் 2 சாவி ஃபஸ்ட்டு வந்துட்டாங்களாம். இவங்க வாட்டுக்கு ஃபஸ்ட்டு ரீல்ஸ் எடுக்க அப்புறம் கீழே இறங்கிட்டாங்க. பாருங்க ஹெல்மெட்டு அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலாம் அக்கறை இல்லை. இந்த வியூலாம் பார்த்தோன்னே செத்துட்டாங்க. உள்ளே இறங்கி ஆகண்டான்னு யாருங்க சாவி இது வச்சுட்டு போயிட்டாங்க வண்டியிலேயே. ஹெல்மெட்லாம் அப்படியே கிடக்கு. என்ன பண்ணுறது தெரியல. இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதே மாதிரி தான் போன வாட்டி 4 ஃபோனை தொலைச்சிட்டோம். இந்த மாதிரிலாம் பேக் வேறு அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறது? பேக்லாம் அப்படியே இருக்கிற என்ன பண்ணுறது? இவங்க ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறேன். டே காணாமதே எனக்கு கேட்கக்கூடாது தம்பி. ஐயோ ஹெல்மெட் வாங்கி வச்சுருவோம். சரி வாங்க நம்மளும் உள்ளே இறங்குவோம். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நிறையா பாய்ஸ் எழுதியிருக்காங்க இந்த பாறையில். நான் காமிக்கிறேன் பக்கத்தில் போயிட்டு. நம்ம பேரையும் இதில் பதிவு பண்ணுவோம், என்ஃபீல்ட் மாம்ஸ்னு. மாப்பிள்ள கல்லறா. இது இறங்க முடியாது, ரொம்ப பள்ளமாக போயிட்டு இருக்கு. கீழே வலிக்கு வந்து மண்டை தெரிச்சிடும். இங்கே எப்படி போயிட்டு இருக்குண்ணா? ஐயோ என்னடா வலிக்கிற மாதிரி இருக்குது. அவனை பாருங்க டே சித்திராரா வச்சு போலீஸ் பார்த்தான்னு வச்சுக்கவே அப்படி 4 பேர் திட்டு போயிடுவாங்க. மஞ்சள் வயசில் பிடிச்சி அடிப்பாங்க பார்த்தேன் 4 கூட வச்சு. அந்த மாதிரி தான் அடிவாங்கண்ணே. வச்சு செம்மையாக கடா வியூ வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க எழுதியிருக்காங்க வடக்குலா பாய்ஸு, அஞ்சூட்டி பாய்ஸு, இது கல்லடு, என்ஃபீல்ட் மாம்ஸு. நீ கெட்டாத வச்சு இது கெட்டாது எழுதுறதுக்கு. நான் தூக்குறேன் எழுதுறியா? இங்கே மேலே எழுதுறா, அதுக்கு மேலே தெரியும் நம்ம எழுதுறது தெரியுண்ணா. எழுதுதா? இங்கே வாங்க எழுதியிருக்காங்க வளக்குலா பாய்ஸ் வச்சு. இந்த இதுக்கு பாரு, இந்த எழுது பாடுறா. நான் அங்கே போய் எழுதுன்றா. எப்போ எழுதுறா? இங்கே போய் வலிக்கு எழுதுணும்டா. சரி
இங்கே இருக்குது மச்சி அந்த போட்டு இருக்கா நீ வரது வழி என்னடா இது அம்மாடி என்னடா மச்சி அங்கே எழுதுனாடா பார்ப்பாங்க எவனோ எழுதியிருக்கான் இங்கே எழுதுறோம்டா இந்த இதில் என்ன எழுதுறான் தான் எழுதுறேன் நம்ம பேரையும் பதிவு பண்ணாதான் அப்போவாச்சும் நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுவோம் வேண்டாம் வச்சு அப்போவாச்சும் யாராச்சும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுவாங்க இதில் பேர் எழுதி வச்சா டீ நீங்கள் எது அதில் நிற்கிறிய ஃபோட்டோ எடுக்கோ டே செத்துறாங்கடா இவன் எடுத்து பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு வந்ததுலேருந்து டே மச்சரி பேக் வேறு இங்கே இருக்கக்கூடாது யாராவது பொருளை தூக்கிட்டு போயிடாமடா பார்த்துக்குங்க பேக் எடுக்க மாட்டாங்க வச்சு அப்படியே அதையே எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் சரியான சில்லறையாக தான் இருக்கும். என்ஃபீல்ட் மாம்ஸ் யாராச்சும் பார்த்தேன் செத்தன்டாடி அப்படிங்கிற ஆமாண்டா எந்த மாதிரி லெட்டர் கேப்சல் எழுதுறதா ஸ்மால் எழுதுறேன்னு தெரில அடித்து நொடிக்கிட்டு இருக்கேன் தெரியாது எப்படியும் என்ஃபீல்ட் மச்சி என்ஃபீல்டுக்கு லாஸ்ட் எந்த டீ வரும் குசி டீ வருமா குண்டு டீ வருமா என்ஃபீல்டா என்ஃபீல்டு சரி இந்த டீயை போட்டுருவோம் அந்த என்ஃபீல்டுக்கு லாஸ்ட் எந்த டீ வரும்னு கேட்டேன் இல்லை டி தானே வரும் ஏதோ டீ என் வாயில் எதுவுமே வராதுடா ஐயா மச்சி சத்தியம் ஒன்றுமே தெரியாதா மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. என்ஃபீல்ட் மாம்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இதுதான் தோணுது. இந்த இடம் அப்படியோ நான் பேர் எழுதியாச்சு ஏன்னா ஒன்றுமே தெரியாது நான் எழுதியிருக்கேன் என்ஃபீல்ட் பார்த்தா உங்களுக்கு என்ன மாம்ஸ்னு எழுதியிருக்கேன் இந்த பேரை பற்றி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுறேன் நான் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆயில் வர மாட்டேங்குது கீழே உள்ளே இறங்கிட்டோம் டேய் வேற எங்கேயாச்சும் உள்ளே போயிடலடா வீடியோ எப்படி இருக்குன்னு சொன்னில்ல வீடியோ ஏதாச்சும் இருக்குல்ல உள்ளே போய் இது இவங்க ரெண்டு இருந்தால் மஞ்சுமல் பேசுகிறேன் சுபாஷ் இன்னொரு பேர் யாராவன் காப்பாற்றுவான்ல கருப்பேணி வந்து சுபாஷ் கண்டிப்பாக வந்து சுபாஷ் தான் ஆகிட்டில் வந்து காப்பாற்றுருவேன் இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியல சரி வாங்க வீடியோ இருங்க போயிட்டு இன்னும் போக வேண்டிய நிறைய பிளேஸ் இருக்குடா டே அந்த அங்கேயே போயிருங்களா வீடியோ அது கீழே இறங்கி இறங்கு பள்ளமா வேற போய்கிட்டு இருக்கு இறங்கவே கஷ்டமா இருக்கு இது எப்படா இறங்கி போறது ஐயோ அம்மாடி டேய் வலி கொஞ்சம் பின்னாடி பாறையா இருக்கடா மண்டை அடிச்சு டேய் மச்சி எனக்கு என்ன பயம்னா பேக்லாம் இங்கே இருக்கு ஆனால் தூக்கிட்டு வரனா பயமா இருக்கு இவனே எடுக்க மாட்டான்டா டக்குன்னு வந்துருவாடா ஒரு வீடியோ எடுத்துட்டு சரி ஓகே ஏதோ எனக்கு தொலைவு போகுதுன்னு சொல்றிய என் பேக்கில் எதுவுமே இல்லை என் ஃபோனு கோபுரம் கையில் தான் இருக்குது சம்பவம் லோடிங்க ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது சம்பவம் லோடிங்க சம்பவம் கண்டிப்பாக லோடிங் ஆகிட்டே தான் இருக்குது கீழே வந்துட்டோம் மெரிய பாருங்க எப்படி இருக்குன்னு டேய் லேப்டாப் டேய் இவன் லேப்டாப் இருக்குடா இப்போ இதில் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு லேப்டாப் சரி ஓகே இல்லை வெயிட் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறேன். இது அதான் சொன்னல நான் ஏதாச்சும் மறந்து சொன்னால் கொண்டுருவாங்க மச்சி அதில் போய் ரஃபோடாக இருக்கலாம் இல்லை அந்த பாரில் போயிடுறா ரீல்ஸ் எடுத்து போட்டுவிடுவோம் ஒன்றாச்சு அப்போ ஐயோ வழுக்குது ரொம்ப வழுக்குது முன்னாடி அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நடந்து போகிற மாதிரி அதில் இறங்கி முன்னாடி நான் போனாடி இருந்தப்போ அதில் வீடியோ எடுத்துருந்தப்போ அதை வந்து அடைச்சிட்டாங்க கம்பி வச்சு அடைச்சிட்டாங்க அதில் போக முடியல ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு புது டெவலப் வச்சு உள்ளே வந்துட்டோம் ஃபோட்டோவா இங்கே மச்சி பிளாக் கரண்ட் வச்சு அடிக்கும் பிளாக் கரண்ட் பிளாக் தந்துற மாதிரி எனக்கு பிளாக் தான் அடிக்குது கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் பிளாக் அடிக்குது மச்சி பேட் வேர்ட்ஸ் நோடுறா என் சேனலில் பேட் வேர்ட்ஸ் வரக்கூடாது டேய் ரெக்கார்டில் ஓடிட்டு இருக்கா நீ என்ன நடிச்சிட்டு இருக்க பாஸ் பண்ணி எடுக்கிறேன் நினைச்சேன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது 3 நாள் கேப் விட வச்சு இது வர அந்த மழையை பாரு அடி நான் போன வாட்டி ஃபஸ்ட் டைம் வரும்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல ஃபுல்லாக அதில் அந்த சார் அடிக்கும் பார்த்தியா வேறு சரியான மாதிரி இருந்துச்சுடா ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது அப்போ அதுக்கு மேலே சரி அப்போ நாங்கள் உட்கார ஃபோட்டோ எடுக்கிறியா சரி போ சார்ஜ் போயிடணும்னு எனக்கு தோணுது இந்த கோபுரம் சார்ஜர் நிற்காதுங்க அதான் பெரிய பிரச்சனை எங்கேயும் சார்ஜும் போட முடியாது ஒரு கடை கூட இருக்காதுங்க அந்த பக்கத்தில் இந்த டீ கடை மாதிரி சின்ன கடையை போட்டுருப்பாங்க அந்த மாதிரி சார்ஜ் அங்கெல்லாம் போட முடியாது அதான் பிரச்சனை கோபுரோட சரி பார்த்துக்குவோம் என்ன பண்ணாலும் வந்துட்டோம் வீடு எடுத்தாங்கண்ணே சரி ஓகே நான் போய் இங்கே பாருங்க இவனை பாருங்க இதில் நிற்கிறேன்னு லைட்டாக கீழே வந்தால் போதும் அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ் இது சரி ஓகேங்க நான் போயிட்டு அடுத்து வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கேன் தண்ணி வருதான் கூட தெரியல நம்ம வர வழியில் பார்த்துருப்போம் நிறையா ஃபால்ஸில் தண்ணியே இல்லை மெயினான இடத்துல தண்ணி இல்லைனா இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல நான் போயிட்டு நெக்ஸ்ட் பிளேஸில் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இங்கே ஃபோட்டோ ரீல்ஸ் எடுக்க போகிறாங்களா சரி அதை முடிச்சுட்டு நான் அப்படியே அங்கேயே போய் கண்டினியூ பண்ணுறேன் பாய்